நாகரிகத்தை கற்பனை பண்ணி பாருங்களேன். இன்னைக்கு இருக்கிற நம்ம நவீன நகரங்களை விட சூப்பரான திட்டமிடலோட பெரிய பெரிய நதிக்கரையில செழிப்பா வளர்ந்த ஒரு நாகரிகம். லட்சக்கணக்கான மக்கள், அதுவும் பலமாடி வீடுகள்ல முறையான கழிவுநீர் அமைப்புகளோட வாழ்ந்திருக்காங்க. அவங்களோட வியாபாரம் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தாண்டி மெசபடோமியா வரைக்கும் போயிருக்கு. ஆனா திடீர்னு ஒரு நாள் அந்த நாகரிகம் இருந்த சுவடே இல்லாம மறைஞ்சு போயிடுது. முழுசா ஒரு 100 வருஷம் இல்ல, 200 வருஷம் இல்ல, கிட்டத்தட்ட 4000 வருஷத்துக்கு அது வரலாற்றோட பக்கங்கள்ல இருந்து காணாம போயிடுது. இதுதான் ஹரப்பா நாகரிகத்தோட நம்பவே முடியாத ரொம்பவே மர்மமான கதை. சரி வாங்க, தொலைஞ்சு போன இந்த உலகத்தை நாம ஒன்னா சேர்ந்து தோண்டி பார்க்கலாம். இது எப்படி சாத்தியம்? இவ்ளோ பெரிய, இவ்ளோ முன்னேறின, இவ்ளோ பறந்து விரிஞ்ச ஒரு நாகரிகம் எப்படி வரலாற்றோட பக்கங்கள்ல இருந்து முழுசா அழிக்கப்பட்டுச்சு? இது சும்மா தற்செயலா நடந்ததா, இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது காரணம் இருக்கா? இந்த கேள்விதான் நம்மளோட இந்த தேடலுக்கு ஒரு ஆரம்ப புள்ளி. வாங்க, தடயங்களை தேடி ஒரு டைம் மிஷின்ல பயணம் போலாம். நம்மளோட இந்த மர்ம பயணத்தை 4 அத்தியாயமா பிரிச்சுக்கலாம். முதல்ல இந்த நாகரிகம் எப்படி திரும்பவும் கண்டுபிடிக்கப்பட்டதுங்கிற அந்த சுவாரஸ்யமான கதையை பார்ப்போம். ரெண்டாவதா அவங்களோட நம்ப முடியாத நகர திட்டமிடலுக்குள்ள போவோம். மூணாவதா அவங்க விட்டுட்டு போன கைவினைப் பொருட்கள் சொல்ற கதையை கேட்போம். கடைசியா அந்த மிகப்பெரிய கேள்விக்கு விடை தேடுவோம். அவங்களுக்கு என்ன ஆச்சு? சரி, நம்ம முதல் அத்தியாயத்துக்குள்ள போலாம். எல்லாமே 1850கள்ல பிரிட்டிஷ்காரங்க லாகூர்ல இருந்து கராச்சிக்கு ஒரு ரயில் பாதை போடுற வேலையில ஆரம்பிச்சது. அப்போ அந்த வேலையை செஞ்சிட்டு இருந்த இன்ஜினியர்ஸ்க்கு பழைய சுட்ட செங்கற்கள் நிறைஞ்ச ஒரு மேடு கிடைச்சது. அது வரலாற்றோட போக்கிய மாத்த போதுன்னு அன்னைக்கு யாருக்குமே தெரியாது. இந்த டைம்லைனை கொஞ்சம் பாருங்க. 1920ல ஹரப்பாவில் தயாராம் ஷாஹினி அகழ்வாராய்ச்சி ஆரம்பிக்கிறார். சரியா அடுத்த வருஷமே 1921ல ஹரப்பாவிலிருந்து கிட்டத்தட்ட 600 கிலோமீட்டர் தள்ளி மொஹஞ்சதாரோவில் ஆர்டி பானர்ஜிங்கிறவர் வேலையை ஆரம்பிக்கிறார். 2 பேரும் என்ன நினைச்சாங்கன்னா, நாம தனித்தனியா 2 பழங்கால நகரங்களை கண்டுபிடிச்சிருக்கோன்னு. ஆனா 1924ல தான் அசல் ட்விஸ்டே. அப்போதைய தொல்பொருள் துறை டைரக்டர் சர் ஜான் மார்ஷல் 2 இடத்துலையும் கிடைச்ச முத்திரைகளையும் பானைகளையும் வச்சு ஒப்பிட்டு பார்க்கிறார். அந்த 2 புள்ளிகளையும் இணைக்கிறார். அப்போதான் அந்த பிரம்மாண்டமான உண்மை வெளியே வருது. இது 2 தனித்தனி நகரங்கள் இல்ல, இது ஒரே பெரிய, இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாத ஒரு நாகரிகத்தோட 2 பகுதிகள். அந்த ஒரே ஒரு நிமிஷத்துல இந்திய துணைக்கண்டத்தோட வரலாறு பல 1000 வருஷம் பின்னோக்கி போயிடுச்சு. 8 லட்சம் சதுர கிலோமீட்டர். இந்த நம்பரை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இது எவ்வளோ பெருசுன்னா, அந்த காலத்துல இருந்த ஈஜிப்து, மெசபடோமியா, இந்த 2 நாகரிகத்தையும் ஒன்னா சேர்த்தா வர்ற பரப்பளவை விட இது பெருசு. இவ்ளோ பிரம்மாண்டமான ஒரு சாம்ராஜ்யம் எப்படி யாருக்குமே தெரியாம பூமிக்குள்ள புதைஞ்சு போனது? இதுவே நம்ப முடியாத ஒரு மர்மம் தான். இப்போ இந்த கண்டுபிடிப்போட ஆச்சரியத்திலேருந்து கொஞ்சம் வெளியில வந்து அவங்களோட புத்திசாலித்தனத்தோட மையத்துக்குள்ள போலாம். இந்த மக்கள் வெறும் பழங்குடியினர்கள் இல்ல, அவங்க ரொம்ப திறமையான தொலைநோக்கு பார்வை கொண்ட சிட்டி பிளானர்ஸ். இங்கதான் அவங்களோட புத்திசாலித்தனம் நம்மள அசர வைக்குது. ஹரப்பா நகரங்கள் மற்ற பழைய நகரங்கள் மாதிரி தானா வளரல. இன்னைக்கு இருக்கிற நியூயார்க் இல்லனா சண்டிகர் மாதிரி அதை ரொம்ப கச்சிதமா ஒரு கிரிட் பேட்டர்ன்ல திட்டமிட்டு கட்டியிருக்காங்க. தெருக்கள் எல்லாம் நேரா வடக்கு தெற்காவும் கிழக்கு மேற்காவும் இருந்துச்சு. ஒன்னே ஒன்னு செங்கோணத்துல வெட்டிக்குச்சு. கிட்டத்தட்ட 5000 வருஷத்துக்கு முன்னாடி வரைபடம், அளவீடுகள் எல்லாம் வச்சு இவ்ளோ துல்லியமா நகரங்களை உருவாக்குனதுங்கிறது நினைச்சே பார்க்க முடியாத ஒரு சாதனை. அவங்களோட நகர அமைப்போட சிறப்பு அம்சங்களை பார்க்கலாம் வாங்க. ஒவ்வொரு நகரமும் பொதுவா 2 பகுதியா பிரிக்கப்பட்டிருந்தது. மேற்கு பகுதியில ஒரு உயரமான மேட்ல கோட்டைன்னு சொல்லப்படுற ஒரு பகுதி. ஒருவேளை இது நிர்வாக மையமாவோ இல்ல மத தலைவர்கள் இருக்கிற இடமாவோ இருந்திருக்கலாம். கிழக்கு பகுதியில மக்கள் வாழற கீழ்நகரம் இருந்துச்சு. ரொம்ப முக்கியமா அவங்களோட வடிகால் அமைப்பை பாருங்க. ஒவ்வொரு வீட்லயும் குளியலறையும் கழிப்பறையும் இருந்திருக்கு. அங்கிருந்து கழிவுநீர் மூடப்பட்ட கால்வாய்கள் வழியா தெருக்கள்ல இருக்கிற மெயின் கால்வாயோட சேருது. இந்த கால்வாய்களை சுத்தம் செய்ய அங்கங்க மேன்ஹோல்ஸ் கூட இருந்திருக்கு. இது அன்னைக்கு உலகத்துல வேற எந்த நாகரிகத்திலயும் இல்லாத ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம அவங்க பயன்படுத்தின சுட்ட செங்கற்கள் எல்லாமே 1, 2, 4ங்கிற ஒரே விகிதத்துல இருந்துச்சு. ஹரப்பாவுல கிடைச்ச செங்கலோட அளவும் 600 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற மொஹஞ்சதாரோல கிடைச்ச செங்கலோட அளவும் ஒண்ணுதான். இது அவங்களோட கட்டுமானத்துல இருந்த அபாரமான தரக்கட்டுப்பாட்டை காட்டுது. இதோ பாருங்க, அவங்களோட இன்ஜினியரிங்கோட உச்சம் மொஹஞ்சதாரோவோட பெரிய குளியல் குளம். இது சும்மா ஒரு குளம் இல்ல,
இன்னைக்கு கூட நீச்சல் குளங்கள்ல தண்ணி லீக் ஆகாம பாத்துக்கிறது ஒரு பெரிய சவால். ஆனா அவங்க ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே செங்கற்களுக்கு நடுவுல இயற்கை தார், ஜிப்சம் எல்லாம் வச்சு இத முழுசா வாட்டர் டைட்டா கட்டியிருக்காங்க. சுத்தி அறைகள், தண்ணி உள்ள வர்றதுக்கும் வெளியில போறதுக்கும் தனித்தனி வழிகள்னு இதோட கட்டுமானமே ஒரு அற்புதம். இது மதச் சடங்குகளுக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு புனித குளமா இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. அவங்களோட நகரங்கள் இப்போ அமைதியா இருக்கு. ஆனா அவங்க விட்டுட்டு போன பொருட்கள் ஆயிரக்கணக்கான கதைகளை சொல்லுது. வாங்க அந்த பொருட்கள் வழியா அவங்களோட கலாச்சாரத்தையும் அன்றாட வாழ்க்கையையும் கொஞ்சம் எட்டி பார்ப்போம். ஹரப்பா மக்கள் தங்களுக்குள்ள மட்டும் வாயல, அவங்க ஒரு குளோபல் ட்ரேட் நெட்வொர்க்கோட மையமா இருந்திருக்காங்க. இந்த டேபிள பாருங்க. குஜராத் கடற்கரையில இருந்து சங்குகள், ஆப்கானிஸ்தான் மலைகள்ல இருந்து நீல நிற வைடூரியம், ஓமன்ல இருந்து செம்பு, இது எல்லாமே சிந்து சமவெளி நகரங்கள்ல கிடைச்சிருக்கு. ஒரு பொருளை அதோட மூல இடத்துல இருந்து வாங்கி அதை ஒரு கலைப்பொருளா மாத்தி திரும்பவும் அதை ஏற்றுமதி செய்யற ஒரு சிக்கலான வர்த்தக அமைப்பா அவங்க வச்சிருந்தாங்க. இது அவங்களோட செல்வாக்கும் வியாபார தொடர்புகளும் எவ்வளவு தூரம் பரவி இருந்ததுங்கிறதுக்கு ஒரு தெளிவான சாட்சி. வாங்க அவங்களோட கைவினைப் பொருட்களை ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல இந்த மட்பாண்டங்கள். இதெல்லாம் சமையலுக்கு மட்டும் இல்ல, பளபளப்பான சிவப்பு நிறத்துல நுணுக்கமான கருப்பு வண்ண ஓவியங்களோட அரச இலை, மீன் செதில்கள், ஜாமெட்ரி டிசைன்ஸ்னு இது ஒவ்வொன்றும் ஒரு கலைப்படைப்பு. இதெல்லாம் ஒன்னொன்னா செய்யப்படல, சூளைகள்ல வச்சு மொத்தமா தயாரிக்கப்பட்டிருக்கு. இது ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட உற்பத்தி முறையை காட்டுது. இப்போ உலோகத்துல அவங்களோட மேஜிக்க பாருங்க. இந்த டான்சிங் கேர்ள் சிலைய பாருங்க. வெறும் 10.5 சென்டிமீட்டர் உயரம்தான். ஆனா அதோட உயிரோட்டமான போஸ் தான் ஆச்சரியம். கையை இடுப்புல வச்சுக்கிட்டு ரொம்ப நம்பிக்கையோட நிக்கிற அந்த ஸ்டைல், இதை விட ஆச்சரியம் இது உருவாக்கின விதம். லாஸ்ட் வேக்ஸ்னு ஒரு டெக்னிக்கை பயன்படுத்தி இதை செஞ்சிருக்காங்க. அதாவது மெழுகுல ஒரு சிற்பத்தை செஞ்சு அது மேல களிமண்ணை பூசி அப்புறம் மெழுக உருக்கி வெளியில எடுத்துட்டு அந்த அச்சுல உருகுன உலோகத்தை ஊத்தி உருவாக்குற ஒரு சிக்கலான முறை இது. இன்னைக்கும் சிற்பிகள் இந்த முறையை பயன்படுத்துறாங்க. அவங்களோட திறமை உலோகத்துல மட்டும் இல்ல. இந்த பூசாரி அரசன் சிற்பத்தை கொஞ்சம் நல்லா உத்து பாருங்க. மென்மையான ஸ்டீடைட் கல்லுல அந்த தாடியோட ஒவ்வொரு முடியும், தலையில கட்டியிருக்கிற பட்டை, தோல்ல இருக்கிற ஆடையோட பூ வேலைப்பாடுகளும் எவ்வளவு துல்லியமா செதுக்கப்பட்டிருக்கு பாருங்க. அந்த அமைதியான தியானம் பண்ற மாதிரி இருக்கிற முகபாவனை இவர் ஒரு முக்கியமான நபரா இருந்திருக்கணும்னு காட்டுது. இவர் ஒரு அரசரா இல்ல மத தலைவரா, அதுவும் ஒரு மர்மம்தான். கடைசியா அவங்களோட ரொம்ப முக்கியமான அதே சமயம் மர்மமான கைவினைப் பொருள் முத்திரைகள். இந்த சின்ன சதுர வடிவ ஸ்டீரைட் முத்திரைகள் ஆயிரக்கணக்கில் கிடைச்சிருக்கு. காளை, காண்டாமிருகம், யானை மாதிரியான விலங்குகளோட தத்ரூபமான உருவங்கள் இதுல பொறிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் வியாபாரத்துல பொருட்களோட மூட்டைகளை மூடி சீல் வைக்க பயன்படுத்தி இருக்கலாம், ஒரு வியாபாரியோட கையெழுத்து மாதிரி. ஆனா இந்த முத்திரைகளோட மேல இருக்கிற அந்த சின்ன சின்ன குறியீடுகளை பாருங்க, அதுதான் நம்ம பயணத்தோட கடைசி மர்மத்துக்கு கூட்டிட்டு போகுது. இப்ப நம்ம பயணத்தோட கடைசி அத்தியாயத்துக்கு வந்துட்டோம். இவ்வளவு முன்னேறின ஒழுங்கான கலைத்திறன் மிக்க இந்த மக்களுக்கு என்னாச்சு? அவங்களோட நகரங்கள் ஏன் கைவிடப்பட்டுச்சு? சரி, அவங்களுக்கு என்னதான் ஆச்சு? இங்கதான் தொல்பொருள் ஆய்வாளர்களுக்குள்ள பெரிய விவாதமே நடக்குது. ஒரு குரூப்பு கிளைமேட் சேஞ்ச் தான் காரணம்னு சொல்றாங்க. பருவமழை போயிட்டு சரஸ்வதி மாதிரி பெரிய ஆறுகள் வறண்டு போய் விவசாயம் அழிஞ்சதால மக்கள் நகரங்களை காலி பண்ணிட்டு வேற இடங்களுக்கு போயிருக்கலாம்னு சொல்றாங்க. இன்னொரு குரூப்பு இல்ல, சிந்து நதியில வந்த ஒரு பெரிய வெள்ளம் நகரங்களை அழிச்சிருக்கலாம், இல்லனா நதி அதோட பாதையை மாத்திக்கிட்டதால மக்கள் வெளியேறி இருக்கலாம்னு சொல்றாங்க. ஆரியர்கள் மாதிரி வெளிநாட்டுக்காரங்க படையெடுத்து வந்து இந்த நாகரிகத்தை அழிச்சாங்கன்னு ஒரு தியரி முன்னாடி இருந்துச்சு. ஆனா அதுக்கு உறுதியான ஆதாரம் இப்போ இல்ல. உண்மை என்ன? யாருக்குமே உறுதியா தெரியல. ஆனா இந்த எல்லா தியரிகளையும் விட ஒரு பெரிய மர்மம் இருக்கு. அவங்க நமக்காக விட்டுட்டு போன ஒரு பூட்டின பெட்டி, அதோட சாவில நாம இன்னும் கண்டுபிடிக்கல. திரும்பவும் அந்த முத்திரையை பாருங்க. அதுல இருக்கிற அந்த சின்ன சின்ன குறியீடுகளை கவனிங்க. இதுதான் சிந்து சமவெளி எழுத்து. 5000க்கும் மேற்பட்ட தடவை இது நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனா ஒரு வார்த்தையோட அர்த்தம் கூட இன்னைக்கு வரைக்கும் நமக்கு தெரியாது. எகிப்து எழுத்துக்களை படிக்க ரொசட்டாக்கள் உதவி செஞ்ச மாதிரி 2 மொழி வாசகம் எதுவும் இதுவரைக்கும் கிடைக்கல. இந்த குறியீடுகள் எதை குறிக்குது? அவங்க பேசின மொழி என்ன? யோசிச்சு பாருங்க. ஒரு முழு நாகரிகத்தோட குரல், அவங்களோட கதைகள், அறிவு, வரலாறு எல்லாமே இந்த எழுத்துக்கள்ல அடங்கி கிடக்கு. ஆனா நம்மால அதை கேட்க முடியல. ஒருவேளை என்னைக்காவது ஒரு நாள் நாம் இந்த எழுத்துக்களை படிக்க கத்துக்கிட்டா அது அவங்களோட வீழ்ச்சிக்கான உண்மையான காரணத்தை சொல்லுமா? அந்த பூசாரி அரசன் யாருன்னு நமக்கு அடையாளம் காட்டுமா? அவங்களோட கடவுள்கள், நம்பிக்கைகள், கதைகளை நமக்கு தெரியப்படுத்துமா? அந்த ஒரு நாள்
தொலைஞ்சு போன அந்த உலகத்தோட திறக்கப்படாத ரகசியங்கள் எல்லாத்தையும் நம்ம கையில கொடுக்கலாம். அதுவரைக்கும் சிந்து சமவெளி நாகரிகம் பதில்களை விட அதிகமான கேள்விகளை எழுப்புற ஒரு மர்மமாவே தொடரும்.